தனது ஆசனவாய் வீங்கிவிட்டதாக உணர்ந்தாள். மூலநோய் என்று நினைத்து உடனடியாக மருத்துவமனைக்குச் சென்றாள். அப்போது ஹவுஸ் கவனமாக 2 வருடங்களாக கவனித்து வந்தாள். உடனடியாக ஷியாமெய்யிடம் காதலனுடன் சிறிது காலம் பிரிந்திருந்தால் சரியாகிவிடும் என்று சொன்னாள். மருத்துவர் தவறாக நினைக்கிறார் என்று பார்த்த ஷியாமெய் தனக்கு காதலனே இல்லை என்று அவசரமாக விளக்கினாள். ஆனால் ஹவுஸ் அதை கேட்கவில்லை. அவள் வெட்கப்படுகிறாள் என்று நினைத்தாள். எதிர்பாராத விதமாக அடுத்த நாள் அந்த பெண் மீண்டும் வந்தாள். இந்த முறை அவளுக்கு கழுத்தின் பின்புறம் காரணமில்லாத கன்றி இருந்தது. முந்தைய அறிகுறியையும் சேர்த்து பார்த்தால் ஷியாமெய் தனக்கு மரண நோய் வந்துவிட்டது என்று உடனடியாக முடிவு செய்தாள். ஆனால் ஹவுஸ் நன்றாக பார்த்ததும் அது ஒரு பழத்தின் அடையாளம் என்று உணர்ந்து எதுவும் பேசாமல் இருந்தாள். அந்த பெண் சண்டை போட வந்திருக்கிறாள் என்று நினைத்தாள். ஆனால் ஷியாமெய் அதை கேட்டதும் உடனடியாக அவளிடம் கடுமையாக பேசினாள். தான் ஒரு சிங்கிள் என்று தெளிவாக சொல்லியிருந்ததாக கூறினாள். அந்த பெண் பொய் சொல்லவில்லை என்று பார்த்த ஹவுஸ் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாள். உடனடியாக ஷியாமெய்யின் தொண்டை முடியை எடுத்து மயக்க நிலையில் காதல் அனுபவத்தை பெற்றாளா என்று பார்க்க மாவு பரிசோதனை செய்தாள். ஆனால் எந்த அசாதாரணமும் கண்டறியப்படவில்லை. எதிர்பாராத விதமாக ஷியாமெய் அடுத்த நாள் மீண்டும் வந்தாள். இந்த முறை அவள் பிறப்புறுப்பில் இரத்தம் கசிவு இருப்பதாக கூறினாள். ஹவுஸ் உடனடியாக அவளுக்கு பி-ஸ்கேன் பரிசோதனை செய்தாள். கருச்சிதைவு ஏற்பட்டதா என்று முடிவு காட்டியது. ஷியாமெய் அதை கேட்டதும் மிகவும் பதட்டமடைந்தாள். ஏனென்றால் அவள் உடலுறவே கொண்டதில்லை. ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று நினைத்த ஹவுஸ்